நீங்க 6000 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்குறீங்க, அடுத்த 12 மாசத்துல 18,000 ரூபாய்க்கு விற்கலாம். இன்ட்டு 3 டைம்ஸ் விற்கலாம். நீங்க ஒரு ஆடு நம்மள்ட்ட வளருதுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆடு 1000 ரூபாய் நமக்கு வருமானம். அப்ப நீங்க 50 ஆடு வளர்த்தீங்கன்னா 50,000 வருமானம். 100 ஆடு இருந்தா 100 ஆடு வருமானம். என்கிட்ட இப்ப 140 ஆடு இருந்துச்சு, இப்ப 40 தான் நிக்குது. இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 100 ஆடு நான் வித்துறேன். நான் ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னா மினிமம் 2 ஏக்கராவது இடம் இருக்கணும். அது கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீல்டுக்கு வரவே கூடாது. அந்த 2 ஏக்கராவது இல்லாம ஒருத்தன் வரான் அப்படின்னா கண்டிப்பா போண்டியாருவான். அந்த 2 ஏக்கருக்கும் தண்ணி வசதி முதல்ல இருக்கணும். அதான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்க இன்னைக்கு சாதாரணமா ஆரம்பிப்பீங்க, நாளைக்கு பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இட பற்றாக்குறையால நீங்க ரொம்ப அவதிப்படுவீங்க. அப்ப தீவன பற்றாக்குறையால என்ன பண்ணுவீங்க, வெளியில இருந்து காசு கொடுத்து நிறைய தீவனம் வாங்கி அவன் நாட்டுக்குடிக்கு எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளு வேலை செய்ய அழுதுட்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஒரு நார்த் இந்தியா ஃபேமிலி ஒண்ணா வச்சிடலாம் அப்படிமா. முடிஞ்சு போச்சு, ஷோலியே முடிஞ்சு போச்சு. அவன் தான் அவனுக்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். 100 ஆடுகளுக்கு 100 ஆடு இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும். 100 ஆடுகளுக்கு மேல ஒரு ஆடு இருந்தாலும் நீங்க ஆள் வச்சு பார்க்கலாம், தப்பே கிடையாது. 100 ஆடுகளுக்கு குறைவா வீட்டாளு பார்த்தாதான் இல்ல வருமானம் நிறைவா கிடைக்கும். நீங்க 6000 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்குறீங்க, அடுத்த 12 மாசத்துல 18,000 ரூபாய்க்கு விற்கலாம். இன்ட்டு 3 டைம்ஸ் விற்கலாம். இதுல ஒன்னு கேஷுவாலிட்டி ஆச்சு அப்படின்னா இந்த வருமானம் வந்து அப்படியே குறைஞ்சிடும். அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆமா, கவனிக்க எப்படி கவனிப்பான்? இப்போ நான் ஏந்திருப்பேன், பண்ணை பட்டியை விட்டு ஆடு வெளில போச்சு அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணும். பட்டியில வந்து நார்மல் ஆட்டுப்புழுக்கு இல்லாம ஏதாவது கழிஞ்சிருக்கா, மொதல் திங். 50 ஆடு வெளில போகும், அப்படி தீனியை வெளியில வச்சுட்டு விட்டோம்னா 50 வெளில போகும். அதுல ஏதாவது ஒன்று சோனியா நடந்து வருதா, இதை பார்த்துட்டோம்னாவே நம்ம வந்து ஒரு பண்ணையை வந்து சக்சஸ்ஃபுல்லா நிர்வகிக்கணும். அன்னைக்கே பிடிச்சிடணும். அதை அன்னைக்கே பிடிச்சி தனியா குவாரண்டைன் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு நம்மள்ட்ட எல்லா மாத்திரையும் இருக்கும், நம்மள்ட்ட அந்த மாத்திரையை கொடுத்து உடனே சரி பண்ணணும். இல்லையா நம்மளால முடியலை அப்படின்னா டக்குன்னு டாக்டரை கால் பண்ணி வர சொல்லி அதுக்கு ரெமெடி பண்ணணும். இல்லைன்னா நீங்க கொண்டு போயிடணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும். இது யாரும் பார்க்கறது கிடையாது. இப்ப லேபருக்கு அது தெரியவே தெரியாது. அவனுக்கு என்ன மாசம் சம்பளம் வரப்ப போகுது, அவனுக்கு ஆடு வளர்ந்தானா வித்தானா அவனுக்கு அந்த கணக்கே கிடையாது. ஆனா நான் வந்து ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் என்ற ரேஷியோல தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் ரேஷியோ எனக்கு மாசம் மாசம் வருமானம் கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நான் வந்து இந்த ஜூன் மாசமும் ஜூலை மாசமும் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் ஒரு 11 மாசம் 10 மாசம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அந்த டேர்ன் ஓவர் எல்லாத்தையும் இந்த 2 மாசம் 2 மாசம் தான் டார்கெட். இந்த 2 மாசம் தான் நமக்கு டார்கெட். இந்த 2 மாசத்துல மந்த்லி 1000. இப்போ ஒரு ஆடு நம்மள்ட்ட வளருதுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆடு 1000 ரூபாய் நமக்கு வருமானம். அப்ப நீங்க 50 ஆடு வளர்த்தீங்கன்னா 50,000 வருமானம். 100 ஆடு இருந்தா 100 ஆடு வருமானம். என்கிட்ட இப்ப 140 ஆடு இருந்துச்சு, இப்ப 40 தான் நிக்குது. இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 100 ஆடு நான் வித்துறேன் நான். அப்ப இதுக்கு முன்னாடி மாசம்லாம் நான் தீனி போட்டுட்டு இருந்தேன். வித்தது வந்து பல்கா இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 1.5 மாசம் தான் ஆகுது, எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்ப என்கிட்ட நிக்கிறது ரொம்ப கம்மி. அப்ப இந்த ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய். ஆமா, நம்மள்ட்ட எத்தனை ஆடு நிக்குதோ, ஒரு ஆடு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வருமானம். 1000 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு அதுக்கு தீனி கொடுக்கணும். அப்ப செலவு அப்படின்னு கணக்கு பண்ணா லாபம் ஒண்ணு இல்லைங்க, பெருசா செலவு வராதுங்க. ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்குறீங்க அப்படின்னா 2000 ரூபாய் தான் ஒரு வருஷம் ஃபுல்லா தீனி போட்டுருப்பீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வருஷம் ஃபுல்லாவே ஒரு ஆட்டுக்கு 2000 ரூபாய்க்கு தான் நம்ம தீனி போடுவோம். அதுக்கு மேல எல்லா செலவு எவ்வளவு செலவு வச்சாலும் 2000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கு விற்கணும். அப்படிங்கும் போது 6000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறோம், 2000 ரூபாய் செலவு, 8000 ரூபாய், மீதி 10,000 ரூபாய் ஒரு ஆட்டுக்குடிக்கு வந்து லாபம். அப்ப நம்ம எத்தனை ஆடு எவ்வளவு ரேஷியோல வளர்க்குறோன்றதான் விஷயம் இருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்குள்ள வந்து என்னால வாழ முடிஞ்சு. நான் வேலையை விட்டு வந்தப்பெல்லாம் என்னுடைய சக காவலர்கள்லாம் ரொம்ப பரிதாபமா பார்ப்பாங்க. அதனால ஒரு போல்டு டிசிஷன் எடுத்ததுனால தான் நம்ம லைஃப்ல வந்து போலீஸ்ல இருந்ததை விட கிட்டத்தட்ட 50 மடங்கு வளர்ச்சி வளர்ந்துருக்க முடிஞ்சிச்சு என்னால.